நெக்ஸ்ட் கேம் போர்ன்மவுத் 2 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 0. ஸோ போர்ன்மவுத்தோட ஃபார்மை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. 2-0 கிளீன் ஷீட்டோட வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் த செகண்ட் ஸ்பாட் இன் பிரீமியர் லீக். ஆர்சனலுக்கு அவங்க தான் கம்பீட் பண்ணி 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ போர்ன்மவுத்தை சத்தியமா யாருமே இந்த பொசிஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மெயின் பிளேயர்ஸ் போயிட்டாங்க. அண்ட் ஓகே மெயின் பிளேயர்ஸ் போயிட்டாங்க, எப்படி பண்ண போறான்னு. ஆனா அண்டோனி ரியோலா உண்மையிலே பாராட்டி ஆகணும். இந்த டீமை வச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் போர்ன்மவுத்தை இது பண்ணாங்க. ஸோ எனி டீம் இப்போ போர்ன்மவுத்தை ஃபேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பயப்படணும். அந்த அளவுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்காரு போர்ன்மவுத். ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ சம்மர் ரிசல்ட் பிகாஸ் ஷான் டைச் அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் 2-0 போட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஷான் டைச் வந்து பஸ் போட்டுருவாரு, ஏதாவது பண்ணி ரிசல்ட் பார்த்துருவான்னு பார்த்தோம். பட் அதுதான் இல்லை. நான் தேங்க்ஸ் டு ட்ரெவர் நியர், அவர் வந்து கார்னரே ஒரு கோலாக கன்வெர்ட் பண்ணாரு. செல்ஸ் வந்து ஒரு புவரான மிஸ்டேக் அது. ஸோ அதுலேயே 1-0 போனாங்க. அண்ட் எலே குரூப்பி இப்போதான் போன கேம் முன்னாடி சொல்லியிருப்போம், பேலஸோட பிரேஸ் அடிச்சு ஒரு சம ஃபார்ம்ல இருந்தால் திருப்பி அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து பவுன்சிங் கோல் அடிக்கிறாரு. ஸோ எவான்லிசன் வரதுக்குள்ள குரூப்பி வந்து இடத்த பிடிச்சிருவாரு போல, அந்த அளவுக்கு விளாண்டுருக்காரு.